வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பார்ட் 47 பார்க்க போகிறோம். 47வது பகுதி பார்க்க போகிறோம். பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் இது. உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ், ரங்கோலி இமேஜஸ் இது எல்லாமே உங்களோட ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. 9445266602 9445266602. சுபிதா ஃப்ரம் டைமோக் நெயில் ஆர்ட் போட்டிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்க. இதில் பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனுக்கு நீங்கள் அனுப்பும்போது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் ஒரு இமேஜுக்கு உள்ளேயாவது உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அதோட சேர்த்து ஒரு செட்டாக அனுப்பி வைங்க. தனித்தனியாக நீங்கள் இன்றைக்கி அனுப்பிட்டு நாளைக்கு கொஞ்சம் அனுப்பும்போது உங்களுடையது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வராமல் போயிடும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் அனுப்புறீங்களோ அப்போல்லாம் ஒரு இமேஜுக்கு உள்ளே டைப் பண்ணுங்கள். எல்லாருமே வாட்ஸ்அப்புக்கு வெளியே டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. அது எல்லாமே எனக்கு இங்கே பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா இமேஜஸ் எல்லாமே நிறைய 1000 இமேஜஸ்க்கு மேலே இருக்குது. எனக்கு அதில் இருந்து நான் பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஒரு இமேஜுக்குள்ளே டைப் பண்ணி அது கீழே நீங்கள் 20-30 இமேஜ் அனுப்புனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டில் தான் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர்கிட்ட நான் சொல்லி அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில. சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் சில பேர் திரும்பவும் வேறு இமேஜஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இமேஜுக்குள்ளே டைப் பண்ணி அனுப்புங்க. கவிதா முத்துக்குமார் ஃப்ரம் குஜராத், அவங்களோட கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். கவிதா முத்துக்குமார் எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள், துணியில் போட்டிருக்காங்க, எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்காங்க. உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸை நீங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி ஏதாவது ஒரு இமேஜுக்குள்ளேயே டைப் பண்ணி அனுப்புவீங்க. நான் பல தடவை சொல்லிகிட்ருக்கேன். கவிதா முத்துக்குமார் அவங்களோட இமேஜ் பார்த்துட்ருக்குறோம். ரங்கோலி டிசைன்லேயும் ஒரு இமேஜுக்குள்ளேயாவது பேரையும் ஊரையும் டைப் பண்ணுங்கள். சில பேர் 10 இமேஜ் அனுப்புகிறாங்க, ஆனால் ஊர் பேர் தெரிய மாட்டேங்குது. கேட்டாலும் சில சமயங்களில் ரிப்ளைஸ் இல்லை. ஸோ நான் என்ன செய்வேன்னா, அந்த இமேஜஸ் எல்லாமே நிறைய பேர் இப்படி பேர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜஸோடு சேர்த்து வச்சுருப்பேன். அது கொஞ்சமாக சேர்ந்த உடனே அதை மொத்தமாக நான் அப்லோட் பண்ணுவேன். என்னோடய இமேஜஸ் வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாது. ஊர் பேர் இல்லாமல் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுப்பா? ஒரு இமேஜுக்குள்ளேயே டைப் பண்ணி ஒரு செட்டாக அனுப்புங்க. இப்போ டெய்லி போடுற கோலங்களை அனுப்புகிறாங்க, அவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே அந்த ஊரையும் பேரையும் டைப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நீங்களும் அனுப்புனீங்கன்னா ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அன்னப்பறவை போட்டிருக்காங்க, வாத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மயில் போட்டிருக்காங்க. அன்னப்பறவையும் மயிலும் போட்டிருக்காங்க. பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க்கில் 2வது பகுதி முடிச்சிட்டோம். இப்போ 3வது பகுதி நம்ம பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரம் நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் எனக்கு எடிட் பண்ண முடியல. சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன்ப்பா. எங்கள் ஊரில் பனி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தொண்டை வலி, ஏற்கனவே ஆடியோ அதிகமாக ரெக்கார்ட் பண்ணதுனால வேறு தொண்டை வலி, இப்படி நிறைய விஷயங்களால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். அனு ஃப்ரம் தென்காசி, இவங்களோட இமேஜஸ் தான் பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் பார்ட் 2ல் வந்திருக்கு. நிறைய இமேஜஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா இமேஜுக்குலையும் ஒரே பேரையும் டைப் பண்ணியிருக்காங்க. அப்படி டைப் பண்ணுறது ரொம்ப நலமான விஷயம். அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு இமேஜுக்குள்ளேயாவது டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்புக்கு கீழே டைப் பண்ணி அனுப்பாதீங்க. அதே மாதிரி இமேஜுக்கு கீழேயும் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்புகிறீங்க, அப்படியே அனுப்பாதீங்க. அந்த இமேஜுக்குள்ளே என்ன டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதே போல் டைப் பண்ணி அனுப்புங்க. அல்லது ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். பெருசாக எழுதி அனுப்புங்க. ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படிங்கிற வீடியோ இருக்குது, அதை வேணால் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா தெரியும். 8 அடி எடுத்திருக்காங்க. 22 பீஸில் இந்த குதிரைக்கு வயர் எடுத்திருக்காங்க.
இந்த கூட குமிழ் கூட எப்படி போடுறதுன்னு நமக்கு ரூபி சிஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னையும் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெண்டிங் ஒர்க் நிறையா இருக்குது, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள ரிக்வெஸ்ட் எல்லாமே நான் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த காதில் இதை வச்சுட்டுக்கோ. சுசித்ரா மணிகண்டன், சேர்மாதேவி எல்லாருமே இப்போது புதுசாக கூடைகளுக்கு விலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ரோலுக்கு என்ன ரேட் வரும், 2 ரோலுக்கு என்ன ரேட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புகிறேன். இருந்தாலுமே இப்போது நிறைய பேர் கேட்குறதுனால அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் சேம் டைமில் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூடைக்கான விலைகள் கேட்டுட்ருக்காங்க. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதுக்கு தனியாக வீடியோ போடுவேன். சுசித்ரா மணிகண்டன், சேர்மாதேவி. 30 இமேஜஸ்க்கு மேலே இருந்ததுன்னா நான் அதை பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனுக்கு எடுத்துக்குவேன். அதில் நீங்கள் உங்களோட வீடியோ, நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கை வச்சு அதை பற்றின விஷயங்களை சொல்லலாம். அந்த மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. வாட்ஸ்அப்பில் கமெண்ட்டில் கேட்குறாங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, மெட்டீரியல் எங்கே கிடைக்குன்னு கேட்கணும், எப்படி இது வாங்கினாங்க, எங்கே வாங்கினாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, கமெண்ட்லேயும் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக நீங்கள் அந்த இமேஜஸ் வச்சு ஒரு ஆடியோ அல்லது வீடியோ எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்கள் ஊரில் எங்கே கிடைக்கும், எப்படி செய்தீங்க, ஏதோ ஒரு சின்ன குறிப்பு கொடுத்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ பதியும் போது கொஞ்சம் சத்தமாக பதிஞ்சு அனுப்புங்க. ரொம்ப கம்மி சவுண்டில் யூடியூப்பில் கேட்காது. ஸோ கொஞ்சம் சத்தமாக பதிஞ்சு அனுப்புங்க. வீடியோவும் அப்படி தான், பேக்ரவுண்ட் சவுண்டு எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் தான் நீங்கள் டைம் எடுப்பீங்க. ஸோ அதை 2 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக டிவி ஓடிச்சுன்னா அந்த வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ரேடியோ சவுண்ட் இந்த மாதிரி அதர் சவுண்ட்ஸ் எதுவும் வராத அளவுக்கு ஒரு சின்ன வீடியோ கூட நீங்கள் பதிஞ்சு அனுப்பலாம். நிறைய பேர் நான் சொன்னதுக்கப்புறமா அனுப்பியிருக்காங்க. அது எல்லாமே வரக்கூடிய பார்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் பார்ட்டில் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி அனுப்புறதுன்னு, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும். ஒருவேளை நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா வாய்ஸ் மெயில் அனுப்புங்க. அதில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
மாதேவி, சென்னை. நம்ம பார்த்துட்ருக்கிற பகுதி 47வது பகுதி பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 47 பார்த்துட்ருக்கோம். பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷன் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த பார்ட் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கடுத்து ரங்கோலி இமேஜஸ் எல்லாமே ரங்கோலி குயின் பார்ட்டில் அப்லோட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு இமேஜுக்கு உள்ளே உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியலைன்னா ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படிங்கிற 2 வீடியோ போட்டிருக்கேன். 1 நிமிஷம் வீடியோன்னு ஒரு 4 நிமிஷம் வீடியோன்னு போட்டிருப்பேன், 5 நிமிஷம் வீடியோவோ. அதை நீங்கள் இந்த பேஸ்கட் மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மாஷா டெய்லரிங் சேனலில் டெய்லரிங் வீடியோஸ் எல்லாமே போடுறேன். ஸோ டெய்லரிங் வீடியோஸ் விரும்புகிறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.